இன்னுமே தான் சாப்பிடணும். இனிமே தான் சாப்பிடணும். நோன்பு திறந்துட்டாங்களாம். நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தான் முதல் நோன்புங்களா? அப்படின்னா அதான் திறந்தாங்க. ரம்ஜான் 8வது நோன்பு. ஓகே, சூப்பர். விருதுநகர் மாவட்டம் சின்னையாம்பட்டு. சின்ன முப்பன்பேட் துபாயிலே இருக்கிறேன். ஓகே, சூப்பர். நல்ல உங்கள் நல்ல உள்ளங்கள் லைக் போடுங்க நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல உள்ளங்கள் லைக் போடுங்க. சூப்பர். மிக்க நன்றி அண்ணா. கற்பகம் சேனல் பாஸ்கர் ஐயர். வாவ் சிஸ்டர், வாங்க, வணக்கம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். கற்பகம் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய், சாப்பிட்டீங்களா? மார்ச் 8ஆம் தேதி ஏன் மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, உலக மகளிர் தினம் அதான் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஞ்சு ஆலை இருந்துச்சு, பஞ்சு தொழிற்சாலை இருந்துச்சு. அந்த தொழிற்சாலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெண்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நிறைய டைம் வேலை செய்யணும், குறைஞ்ச சம்பளம். அதேமாதிரி ஆண்கள் வந்து குறைஞ்ச பெண்களுக்கும் ஒரே நேரம் ஒரே சம்பளம் கூலி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பெண்கள் எல்லாம் பெரிய போராட்டம் நடத்தாங்க. அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் வந்து ஒரு 75 பேர் வந்து உயிர் இழந்துட்டாங்களாம். அந்த உயிர் இழந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பெரிய பிரச்சனையாகி அமெரிக்காவில் வந்து நியூயார்க் மாவட்டத்தில் வந்து அது பெரிய அதிகாரத்தில் இருக்கிற சிலர் வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்குள்ள தான் அந்த ஒரு பெரிய மாநாடை போட்டு இதுக்கு வந்து என்னது இது மாதிரி வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே நேரம் ஒரே ஊதியம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை கொண்டு வந்தாங்க. அவங்க போராடின அந்த ஒரு காரணத்தால் இந்த மாநாடு நடத்தி அந்த தீர்மானம் கொண்டு வந்த நாள் தான் அந்த மார்ச் 8 1910ஆம் தேதி, மார்ச் 8ஆம் தேதி. அதனால தான் வந்து அந்த தினத்தை வந்து மகளிர் தினமாக கொண்டாடுறோம். ஏன்னா மகளிருக்கு வந்து அந்த உரிமை கிடைச்சதற்கு அந்த மாநாட்டில் வந்து தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த நாளை தான் வந்து மகளிர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கும். சரிங்களா? சூப்பர். உண்மையிலுமே நான் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். தெரிஞ்சதுனாக்கா நான் படித்ததில் வந்து கேள்விப்பட்டதை வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதுவும் வந்து கரெக்டான்றது எனக்கு தெரியாது. இருந்தாலும் கேள்விப்பட்டது வீடியோவில் பார்த்ததில் வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? எனக்கே வந்து இத்தனை நாளாக வந்து மகளிர் தினம்லாம் எத்தனை நாள் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி தான் அதுக்கான முழு அர்த்தம் எனக்கு தெரிய வந்தது. ஆனால் எத்தனை நபர்களுக்கு தெரியுமோ தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. கற்பகம் சிஸ்டர், உங்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். நான் சாப்பிட்டாச்சு, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நாங்கள் சாப்பிட்டோம் சிஸ்டர், நீங்கள் சாப்பிட்டீங்களா? பாஸ்கர் ஐயர் வந்து நல்லா இருக்காரா நான் சொல்லுங்கள். என்னோட வீடியோஸ் போய் பாருங்க, லைக் போடுங்க. கண்டிப்பாக. அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ப்ரோ. வெங்கட்மூர்த்தி ப்ரோ, ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவுக்கு வந்திருக்கீங்க. ஏன் என்ன ஒர்க் அதிகமாக ஏன் லைவுக்கு வரலை? இல்லை நாங்கள் லேட்டாக வரமா, இல்லை நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு போயிடுறீங்களா தெரியவில்லை. பரவாயில்லை. மீண்டும் நம்மளுடைய லைவுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. ஓகே, தேங்க்யூ. சாப்பிட்டீங்களா ப்ரோ? 2 பேரும் ஒப்பா கேட்டோம். அண்ணா சூப்பர் பாஸ்கர். அண்ணா வந்து சூப்பரா இருக்கா. ஓகே சூப்பர். சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க சிஸ்டர். அவினாஷ் ப்ரோ லைவ்ல இருக்கீங்களா? அந்த பால் எடுதான் பாருங்க, அங்க பாருங்க. ஐசா மிஷின் யார் ஆன் பண்ணுங்க? அவன் தான். ஆஃப் பண்ணுங்க. சேர் போட்டு ஆஃப் பண்ணு. ஓகே, லைவுக்கு வந்த அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நாளை லைவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். லைவில் வந்தவங்க வராதவங்க எல்லாருக்குமே வந்து அனைத்து மகளிர்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே.
ஓகே டாட்டா பாய் see you அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து